சம்பளம் தான் வருதே, இங்கேயே கன்டின்யூ பண்ணலாம் விடு. பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்ன போனேன். லாஸ்ட்ல 3 மாசம் சம்பளத்த இழந்துட்டு ரிசைன் பண்ணேன். சின்ன பேக் பெயின் தானே அப்படின்னு இக்னோர் பண்ணேன். லாஸ்ட்ல அது என்ன 6 மாசம் கஷ்டப்படுத்துச்சு. டாய்லெட் போ முடியாம, சரியா நடக்க முடியாம அவஸ்தைப்பட்டேன். இந்த மாதிரி நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். இது எல்லாமே ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. அது என்ன தெரியுங்களா? லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா, நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அந்த ஹிண்ட் கிடைச்சு கூட நம்ம அதை மதிக்காம முன்ன போனோம்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல தான் வந்து முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிக்ரெட் பண்ணுவோம். ச்சே! அன்னைக்கே நம்மளுக்கு தெரிஞ்சுச்சே, நம்ம உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்டு கேஸ்லயும் அதே தான் ஆச்சு. அவன் அப்போ டெலிவரி வேலை பண்ணின்னு இருந்தான். நான் துபாயிலேருந்து வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணின்னு இருந்தேன். அவனோட வண்டி சரியில்லைன்னு என் வண்டி கேட்டான். நான் என்ன பண்ணேன்? என்னோட வண்டி குடுத்தனுப்புனேன். குடுத்தனுப்பும்போது என்னான்னு சொல்லி அனுப்புனேன், ஆயில் லெவல் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இஷ்யூ இருந்தாக்கா ஃபிக்ஸ் பண்ணின்னு போ. ஏன்னா நீ வந்துட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவ. வண்டி சரியில்லைன்னா திரும்ப பிரச்சனை ஆயிடும். இவன் என்ன பண்ணிக்கிறான்? கேரேஜுக்கு போய் பழைய ஆயிலை ஊற்றின்னு போயிட்டு இருக்கிறான். காசு ஏன் செலவு பண்ணணும்னு. ஒரு வாரம் கழிச்சு என்னோட வண்டி எனக்கு வாபஸ் கொடுத்தான். அப்போ நான் கேரேஜுக்கு போய் வாஷ் பண்ணலான்னு போனால் அந்த பையன் என்ன கேட்குறான். நான் அன்றைக்கி அவர் பழைய ஆயில் ஊற்றினாரே, நீங்கள் மாற்றிட்டீங்களா இல்லை அப்படியே ஓட்டின்னுக்கிறீங்களா? அப்புறம் இன்ஜினில் இருந்தால் பிரச்சனை ஆகிட போகுது நான். அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, அவன் பழைய ஆயிலை ஊற்றின்னு போயிட்டு என்கிட்ட வந்து புது ஆயில் ஊற்றின்னு வந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறான். வெறே ஒரு 400 ரூபாய்க்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறான். நான் அதை பெருசாக மதிக்காமல் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்ன போனேன். லாஸ்ட்டில் அதே ஃப்ரெண்டால் 1.5 lakhs லாஸ் ஆச்சு. அந்த 400 ரூபாய் விஷயம் தெரிய வந்தபோது நான் உஷாராயிட்டு அவனுக்கு காசு விஷயத்தில் எதுலேயுமே ஹெல்ப் பண்ணது இருந்திருந்தாக்கா அந்த காசு எனக்கு லாஸ் ஆகாது இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி பேக் பெயின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ பார் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுன்னே இருக்கிற நம்மளுக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு தெரியறதே இல்லை. சின்னதாக பேக் பெயின் தானே, விடு பார்த்துக்கலான்னு போயினே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜிம்முக்கு போகும்போது என்ன ஆச்சு, சைக்கிளிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரே பெயின், இடுப்புலேருந்து கால் வரைக்கும். ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்ட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் என்னான்றாரு, உனக்கு டிஸ்க் ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு, ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணுறது பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு டிஸ்க் ஸ்லிப்னு ஒன்று இருக்குது, நம்மளோட லோவர் பேக்கை உஷாராக பார்த்துக்கணுன்னே புரிஞ்சிச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதத்தில் டாய்லெட்டுக்கு சரியாக போக முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்குவேன். ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் உயிர் போய் உயிர் வர மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த பெயின் சரியாகிடுச்சு. ஆனால் இப்போ கூட ரிட்டர்ன் வருது அந்த பெயின். ரொம்ப நேரம் இந்த மாதிரி தலை குஞ்சு உக்காந்து ஃபோன் யூஸ் பண்ணாக்கா, அப்புறமா ராங்கான போஸ்டரில் உக்காந்தாக்கா அந்த பெயின் மறுபடியும் வருது. இப்போ லைஃப் லாங் அது இருக்கும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு என்னான்னு எனக்கு தெரியல. வேலை விஷயத்தில் இதே தப்பு தான் பண்ணேன். கம்பெனிக்கு போகும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கம்பெனி வந்துட்டு சரியில்லை, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, எப்போ என்ன ஆகும்னு தெரியலன்னு. ஆனால் என்ன பண்ணேன், சம்பளம் கிடைக்குதுன்னு கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் ஆச்சு. புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வரல. பழைய ஸ்டாஃபெல்லாம் விட்டு போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. நான் அங்கேயே இருந்தேன். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சு. சேலரி டைமுக்கு வராத மாதிரி ஆச்சு. 1 மாதம் ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் 2 மாதம் சேலரி வரல. லாஸ்ட் 3ஆவது மாதம் நான் சம்பளமும் வேண்டாம், இந்த வேலையை வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். ரியலைஸ் பண்ண உடனே நான் வேறு பக்கம் வேலை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் பண்ணல. நான் மட்டும் இந்த மிஸ்டேக் பண்ணல, எனக்கு 100% தெரியும் நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த ஹிண்ட் கிடைச்சாலுமே அதை சால்வ் பண்ணாமல் முன்னே போயினே இருக்குவோம். முன்னே போனாக்கா ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுவோம். அன்றைக்கே நம்மளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சே, நம்ம உஷாராகலையேன்னு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. உங்கள் லைஃப்பில் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாக்கா அதை உடனே ஃபேஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது பெருசாக விடாதீங்க. அது ஹெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல் விஷயமா இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம். உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.